இங்க பாருங்க, தாலி கட்டும் போது மஞ்சள் நூலை மஞ்சள் தடவி அதுல மாங்கல்யத்தை கோர்த்து அந்தனர் மந்திரம் சொல்ல வேத விற்பனர்களுடைய அக்னி சாட்சியாக நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அச்சதை போடுறோம். அச்சதை எப்படி போடுறோம் இப்போலாம் தெரியுமா? சுத்தி மணமக்களை சுத்தி நின்று அச்சதை போட்ட காலம் இருந்துச்சு. இப்ப எல்லாரும் மண்டபத்துக்குள்ள இருக்கையில் இந்த மாதிரி உட்கார்ந்துடுறாங்க. கொண்டு போய் மாங்கல்யத்தை தொட்டு வாங்கிட்டு இந்த காப்பரிசின்னு சொல்லக்கூடிய அச்சதையை கொடுத்துட்றாங்க. அந்த அச்சதையை கொடுத்தோன்னே கட்டி மேலம் அப்படின்னு சொன்னோன்னே தாலி கட்டுற நேரத்துக்கு என்ன பண்றாங்க, அங்க இருந்துகிட்டு வீசுறது அந்த அச்சதையை முன்னால இருக்க தலையில தான் கொட்டுது. வேற மணமக்கள் மேல வந்து விழுந்ததே இல்லை. எவ்வளவு தப்பா மாறி போச்சு பாத்தீங்களா? நீங்க பொதுவா ஒரு வழக்கு இருக்கு தெரியுமா? என்னமோ பேசிக்கிறீங்க ரொம்ப நேரமா, என்ன சொன்னார் அவரு அப்படின்னு கேட்டா இவர் சொல்லுவாரு, ஒன்றும் விளங்கலையே. ஆமா சொன்னாரு, சோத்துக்கு உப்பு இல்லைன்னு. அப்படியா? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்றுவேன். சொரக்காய்க்கு அட ஆமா என்னத்த சொன்னேன், சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு அப்படித்தானே சொல்லுவோம். சொரக்காய்க்கா உப்பு இல்லை? சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க உப்பு போகும். சொரக்காய் சாப்பிட்டா உப்பு குறையும். உப்பு குறைஞ்சா உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். அப்ப சொரக்காய் எவ்வளவு மருத்துவ குணம் உடையது. சொரக்காய் எப்படி இருந்துச்சு? குண்டு சட்டி மாதிரி இருந்துச்சா? அப்படித்தானே இருந்துச்சு. சொரக்குடுவை பயன்படுத்தணும்ல. அப்படி சொரக்காய் குண்டு சட்டி மாதிரி இருந்தது போ, சொரக்காய் இப்ப புடலங்க மாதிரி வந்துருச்சு. இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டானே மனுஷ பைய பேராசையில. ஒண்ணு கூட ஒழுங்கா இல்லையே. எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது பாருங்க. எங்க போய் சொல்ல, புடலங்க நீளமா இருந்ததெல்லாம் புடலங்க இப்ப குட்டையா வந்துருச்சு. எது நீளமா இருந்துச்சா அதை புறம் சுருக்கிட்டேன். எது குட்டை என்னத்தை சொல்றது? இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியல? செத்து கொடுத்தான் சீதக்காதி என்ற வள்ளல், மரக்காய வள்ளல், அவரிடத்தில் தான் கோயில் கட்ட பொன் கொடுத்ததாக கிழவன் சேதுபதி வரலாறு சொல்லுது. அவர் பாருங்க, இன்னைக்கு ராமநாதபுரம் போனீங்கன்னா இந்து கோயில் போல ஒரு பள்ளிவாசல் இருக்கும். ராமேஸ்வரத்தை கோயில் கட்டிட்டு மிச்ச காசு இருக்குன்னு கொடுத்ததாக, அந்த காசை என்ன செய்வோம்னு வள்ளல் கேட்டதாக அதுக்கு சொல்றாரு சேதுபதி மன்னர், அதே போல உங்களுக்கு ஒரு மசூதியை கட்டிக்கொள்ளுங்கள் என்று. அப்படி கட்டிய மசூதி தான் ராமநாதபுரத்தில் இருக்கிற நம்ம இந்து கோயில் போல இருக்கக்கூடிய மசூதி. எவ்வளவு வரலாறுகள், எவ்வளவு இலக்கியங்கள், என்னென்ன கற்பிக்குது. அப்படி நாட்டுக்கு 40 முறை சிறைக்கு சென்றார் ஐயா காதர் பாட்சா. ஜானகி அம்மா மதுரையில் பிறந்தவங்க, வள்ளியா நடிச்சவங்க, அவங்க 2 முறை 6 முறை சிறையில் அடைக்கப்படுறாங்க. கடைசியாக அவர்கள் 2 முறை நின்று வெற்றி பெறுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரா. மறந்துட்டமே, அவங்களை கைது பண்ற போது சென்னையில ருக்மணி அம்மா கைது செய்யப்படுறா, சேலம் நாடக நடிகர் சங்கத்தில் இருந்த கண்ணம்மா கைது செய்யப்படுறா. இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்கல, பாட புத்தகத்துல வைக்கல, கண்ட காவாலிகள் எல்லாம் வச்சு நம்ம பிள்ளைய தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு தெரியுதுல. வேதனையா இருக்கு. இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நல்லது செய்தவர்களை மறந்து விட்டோம். அவ்வளவு அக்கிரமம் பண்றவங்களை தான் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும், காலதாமதம் காரியத்திற்கு கேடு வருகிறான் காவலன். இருந்தாலும் இந்த தம்பி சொன்னதுக்காக அந்த பாட்டை வந்து 5 ரூபாய்க்கு நதியோரோ நாணம் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது ஆனந்தானந்தம் என் சொல்ல